இவர் எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் திருப்பி போயிட்டு அவர்கிட்ட நானே உங்களை கல்யாணம் பண்ணி இங்கே வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ராஜான்றவங்க கிட்ட. என்னடி சொல்ற? சரிங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, நாங்க அங்கேயே போய் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த தனுஷ் கிட்ட வந்துட்டேன். இன்னும் நீ என்ன சொல்ற? ஒருத்தர் வந்து இங்க வந்த பிறகு அண்ணாமலைன்றவங்க ஒருத்தர் என்னடி சொல்ற? பாய்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டி வேற எக்ஸ்பெக்டேஷன் வேற. இப்போ ரியாலிட்டியை பார்த்துட்டோம், எக்ஸ்பெக்டேஷன் பாய்ஸ் எப்போ இருக்கான்னு பார்க்க வேணாமா? வாங்க பார்க்கலாம். ஏப்பா பொண்ணு பார்க்க போறது வரைக்கும் எந்த மாதிரி கஷ்டங்களை கூட்டு போற? டேய் பொண்ணு பார்த்து முடிக்கிற வரைக்கும் தேவையில்லாம அது இதுன்னு பேசாத. நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ண. லட்சுமி பொண்ணை ரெடி பண்ணுங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ள வாங்க 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 வாங்க. சமந்தி நான் சொன்ன மாதிரி என் மாப்பிள்ளைக்கு காஸ்டியூம் போட்டு கூட்டு வந்துட்டீங்க, சூப்பர். அப்புறம் மாப்பிள்ள என்னென்ன பேட் ஹேபிட் இருக்கு உங்ககிட்ட? பேட் ஹேபிட்டா? யோ டீ டோட்டலரியா நானு? ஐயோ முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் அடா பாவிகளா, இப்படிலாமாடா இருப்பீங்க? ஆனா கண்டென்ட் சூப்பரா பண்ணிக்கடா எங்களை வச்சு. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குல்ல, கோவுங்க ஆண்டி. அடுத்தது என்னாச்சு? அடுத்தது வந்து அந்த வேதனையால நான் என்ன பண்ணேன், இவர் கூட சரி வர இல்லாம ஒரு கோபின்ற ஒருத்தர் வந்து எனக்கு நீங்க வேணுங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. குத்தால் ஆகையில குளிச்சது போல இருக்கணுமா? காலையிலே ஒரு குதிச்சேன்னா நாளைக்கு செத்து போயிடும் ராஸ்கல்லி. ஏங்க இவ்வளோ நேரம் ரியாலிட்டியை பார்த்தோம். ஐயோ 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 ஐயோ, இது ஒரு பக்கம்னா பசங்க ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன். டே ஆண்டாளப்பா, ஏண்டாப்பா இப்பெல்லாம் சொல்ல பண்ற? ஐயோ என்ன சமந்தி இப்படி சொல்றாரு? நான் சொன்னதை சொல்லியா நீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குல்ல, கூவுங்க டேடி. டேய் என்னடா சம்பளங்கள் போட்டு உட்காந்துருக்க? பின்ன எப்படி உட்கார்றது? நல்ல லோக்கலா உட்காடுறான், அப்பதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். லோக்கலாவா? மாப்பிள்ள தலானி போடுற பழக்கம் இருக்குதா? தலானியா? தலானி போடுற பசங்களை தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு இதெல்லாம் பார்த்தா எப்படா நாங்கள் உருப்பிடுவோம்? எப்படி உருப்பிடுவோம்? வீடியோ ஸ்வைப் பண்ணால் முக்கால்வாசி இப்படி தான் வருது மூதேவிங்க. ஏயா போயா, மைண்டு வாய்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்தாங்க திராட்சை, தலானி போட்ட மாதிரி ஆக்ஷன் மட்டும் பண்ணுங்க. பொண்ணை சீக்கிரமா வர சொல்லுங்க. ஏமா லட்சுமி பொண்ணை கூட்டிட்டு வாமா. அப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. என்னம்மா இப்படி கேட்டு விட்ட? அவர் காஸ்டியூம் பாரு, வாயில பாருமா தலானி வச்சிருக்கிறாரு. எந்த வேலை வெட்டிக்கும் போறதில்ல, சும்மா தான் ஊரை சுத்திட்டு இருக்கிறாரு. கட்டிங் போடாம மாப்பிள்ளைக்கு நைட்டு தூக்கமே வராதான். அப்படியா? ஓகேப்பா எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. மிஸ் பண்ணாம சீக்கிரம் பேசி முடிங்க. என்ன பிடிச்சிருக்கா? யோ இங்க என்னையா நடக்குது? யாராச்சும் சொல்லி தொலைங்கயா. இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க தம்பி நல்ல பையனை லவ் பண்றாங்க? தண்ணி அடிக்கிறவனையும் கஞ்சா அடிக்கிறவனையும் நம்பிதான் உங்க வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி என்ன இருக்கிறனாலதான் உங்களை மாதிரி நல்ல வர கெட்டவனா காட்ட வேண்டியதாயிடுச்சு. நல்ல பையனை கூட பொறிக்கின்னு சொல்லிதான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது இருக்குது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த இடம் தான் உங்களை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப உங்களை பயப்பட வைக்கும். அதனால் ப்ளீஸ் யூஸ் ஹெட்செட். எதுக்குன்னா அந்த ஆன்ட்டி சொல்கிற அந்த கன்றாவியை எனக்கு என்ன நினச்சி சொல்கிறதுனே தெரிலங்க. ஐயோ கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போனாவா? ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆன்ட்டி, ரொம்ப ரொம்ப ஓவர். பார்த்துக்கோங்க, இப்படிலாம் போயிட்டுருக்கு நாடு நாசமா. சண்முகம் இவங்க பேரு. அவருக்கு அவரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சா? ஏற்பட்டுச்சு. ஏன்னா 2-3 மாசம் தான். கடைசியில் இதை நான் எதிர்பார்க்கணும்ல. உண்மையுமே கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கவே. ஓ எடிட்ரு, நீ எங்கேயோ போயிட்ட தெய்வமே, எங்கேயோ போயிட்ட. ஏங்க இவ்வளோ வீடியோவை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். முடிஞ்சால் உங்களால் முடியும், பட் தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போனா தாங்க நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுற இந்த மாதிரி வீடியோவாச்சும் உங்களை வந்து சேரும். ஓகே, நன்றி, பாய் வாரியர்ஸ், டாட்டா.